அண்மை செய்தி திருப்பூரில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்று மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் விஜயன். விஜயன், இப்ப கனமழை காரணமாக திருப்பூர்ல கனமழை குறித்தான அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருக்கும் நிலையில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது. திருப்பூரில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தியாக அது குறித்து நாம் பார்த்து வருகிறோம். கனமழை காரணமாக திருப்பூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் விஜயன். விஜயன், தற்போது கனமழை காரணமாக திருப்பூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறைன்னு மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் பூர்ணிமா. அதாவது திருப்பூர் மாவட்டத்துல கடந்த 2 தினங்களாக தொடர்ந்து கனமழை பெய்துட்டு வருது. அதுல குறிப்பா நேற்று இரவு துவங்கிய அந்த கனமழையானது தொடர்ந்து தற்போது வரை நீடித்து வருவதால மாவட்ட ஆட்சியர் மணிஷ் நாராயணவரே இன்னைக்கு திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. அதாவது திருப்பூர் மாவட்டத்துல நேற்று இரவு மட்டும் 460 மில்லிமீட்டர் அளவிற்கு மாவட்ட அளவு முழுவதும் மழை பதிவாயிருக்கு. குறிப்பா உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம், அந்த தாராபுரம் உள்ளிட்ட பல பகுதிகளில் நேற்று அதிக கனமழை பெய்திருக்கு. அதுல குறிப்பா இந்த அதாவது உடுமலைப்பேட்டையில தாராபுரம் பகுதியிலும் 15 மில்லிமீட்டர் அளவிற்கு மழை 15 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாயிருக்குது. இதனால திருப்பூர் மாவட்டத்துல தொடர்ந்து கனமழை பெய்துட்டு வருது. இன்னைக்கு காலை முதலே பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கக்கூடிய ஒரு நிலை இருந்ததுனால மாவட்ட ஆட்சியர் இந்த கனமழை தொடர்ந்து இருப்பதனாலையும் இன்னைக்கு திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் மணிஷ் நாராயணவரே இன்னைக்கு அனைத்து பள்ளிகளுக்கு தற்போது விடுமுறை அறிவிச்சிருக்கிறாங்க. தீபாவளி பண்டிகைக்கு கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து கனமழை இருக்கும்னு சொல்லி சென்னை வானிலை மையம் அறிவித்திருந்த இந்த நிலையில இன்னைக்கு தற்போது தொடர்ந்து கனமழை பெய்துட்டு வரதுனால திருப்பூர்ல இருக்கக்கூடிய இந்த நொய்யல் ஆற்றிலையும் தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. பூர்ணிமா, தகவல்களை வழங்கியமைக்க நன்றி விஜயன்.